ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. குக்கரில் எப்படி டக்குன்னு செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். நட்சத்திரப்பூ, கருப்பு ஏலக்காய், லவங்கம், ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், மிளகா கீரி வச்சுருக்கேன், புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் தனியாக அலசி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொடியாக சின்னதாக நறுக்கி அதையும் தனியாக வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக அந்த புழுவெலாம் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பேன் காயட்டும். குக்கர் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்துக்குவோம். லைட்டாக ரொம்ப கருவி விட வேணாம், லைட்டாக கொஞ்சம் போட்டால் நல்லா வாசம் வந்துடும். வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, தக்காளி நல்லா போட்டு கிண்டி விடுவோம். நல்லா கொலன்ற அளவுக்கு நல்லா வேக விடுவோம். நல்லா பாருங்கள் மசிஞ்சு வந்துடணும். அப்போ தான் அந்த சாப்பாடோட கலரும் எடுத்து கொடுக்கும். தக்காளி கலர் போடுறது டேஸ்ட்டும் இருக்கும், அதே கலரில் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். ரெட் கலரில் நல்லா ரெட் கலர் தக்காளியாக இருந்தால் நல்லா வாங்கிக்கிங்க. காய் போட வேண்டாம். இஞ்சி தட்டி போட்டதை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேட் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. பட் அதை விட தட்டி போடுறது ரொம்ப வாசமாக இருக்கும். எப்பவும் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது நல்லது. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருந்ததையும் சேர்த்துக்குவோம். நான் ரொம்ப 2-3 பேர்த்துக்கு செய்கிறதுனால சின்ன குக்கரில் தான் செஞ்சுருக்கனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெரிய குக்கரில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி, புதினா அந்த இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். அந்த இலை எல்லா இடத்துலையும் இருக்கிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். வாசத்துக்காக தான். உங்களுக்கு தேவைன்னா கறி மசாலா தூள் சேர்த்துக்கிங்க, எல்லாம் மிளகாத்தூளே போதும். பட் கறி மசாலா தூள் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் சிக்கன் அளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இது இந்த அளவு ஒரு இடத்துல வேகட்டும். அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அலசினே போதும், ரொம்ப முன்னாடியெல்லாம் தேவையில்ல. உடனே வெந்துடும் இது அது கூடயே. இப்போ அந்த அரிசியை நம்ம இந்த வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுவோம். காய்கறியும் நம்ம ரைஸும் நல்லா மிக்சர் அளவுக்கு செய்வோம். ஏன்னா குக்கரில் செய்கிறனால நம்ம அடிக்கடி கிண்டி விட முடியாது. இப்போ கிண்டி விட்டுறதோடு தான் அதான் அதுக்கப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் திறந்து பார்ப்போம். அதனால் இப்படியே பாருங்கள், ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு முட்டை கொதி வருது பார்த்தீங்களா? அந்த முட்டை கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போட்டு வச்சாச்சு. 3 விசிலு இல்லை 2 விசிலு. அரிசி உங்களுக்கு அரிசிக்கு நார்மலாக எப்படி எத்தனை விசில் விடுங்களோ அத்தனை விசில் விட்டால் போதும். விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பிறகு நல்லா ரைஸ் வெந்துருச்சு. அந்த காய்கறிகள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம ஃபஸ்ட்டு அரிசியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுனால தான் கலந்துருக்கு. அப்படியே விட்டால் ரைஸ் ஒயிட் ரைஸ் தனியாகவும் காய்கறி தனியாகவும் கூட இருந்துடும். அதுக்காக முன்னாடியே நல்லா கிண்டி விட்டதுனால இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.